திமுகவின் சாதனைகள். சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு. போதைப்பொருள் புழக்கம். தமிழகத்தில் கஞ்சா மற்றும் சிந்தடிக் போதைப் பொருட்களின் நடமாட்டம், அரசியல் படுகொலைகள் மற்றும் பட்டப்பகலில் நடக்கும் வன்முறை சம்பவங்கள் மற்றும் செந்தில் பாலாஜி, பொன்முடி போன்ற முக்கிய அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்குகள். டாஸ்மாக் மற்றும் மணல் கொள்ளை. மது விற்பனையில் முறைகேடுகள். விலை உயர்வு மற்றும் வரி அதிகரிப்பு. சாமானிய மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் சில பொருளாதார முடிவுகள். மின்சார கட்டணம் அடிக்கடி உயர்த்தப்படுவது சிறு குறு தொழில்களையும் பொதுமக்களையும் பாதித்துள்ளது. சொத்து வரி மற்றும் குடிநீர் வரி. உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் வசூலிக்கப்படும் வரிகள் கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளன. பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களின் விலை உயர்வு. நிறைவேற்றப்படாத தேர்தல் வாக்குறுதிகள். தேர்தல் நேரத்தில் கொடுத்த சில முக்கிய வாக்குறுதிகளை இன்னும் முழுமையாக நிறைவேற்றவில்லை. நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்ற வாக்குறுதி இன்னும் சட்ட போராட்டத்திலேயே உள்ளது. பெட்ரோல் விலை, டீசல் விலையை குறைக்கவில்லை. வாரிசு அரசியல். உதயநிதி ஸ்டாலின் வளர்ச்சி. உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர் பதவி மற்றும் துணை முதல்வர் பதவி வழங்கப்பட்டது.